ஹலோ கைஸ், இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோம்னா நம்ம விண்டோஸ் ஓஎஸில் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க. அதில் நீங்கள் முக்கியமான டேட்டாலாம் வச்சுருக்கீங்க சி டிரைவில். அப்படின்னா எப்படி உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசெட் பாஸ்வேர்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு தப்பான ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு எழுதி ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து இல்லை இது உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ நம்ம அதுக்கு ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ணதில்ல, அதில் ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனில் யூஸ் டிவைஸ் இல்லை யூஸ் டிவைஸ் வேணால் நீங்கள் நீங்கள் யூஸ் டிவைஸ் வேணாம் நீங்கள் அதுக்குள்ளே ட்ரபிள் ஷூட் கொடுத்து இங்கே பாருங்க, அட்வான்ஸ் ஆப்ஷன் தென் சிஸ்டம் இமேஜ் இதுன்னு கொடுங்க. சிஸ்டம் இமேஜ் அதை கொடுத்துட்டு ப்ரிப்பேரிங் சிஸ்டம் இமேஜ் ரெக்கவரின்னு இருக்கும். அதில் நீங்கள் forget your password and அந்த ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு இது பண்ணலாம். இல்லை உங்கள் டேட்டா உங்களுக்கு ஆப்ஸ் தேவையில்லைன்னா அதுக்கு இன்னொன்று ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் ஷிஃப்ட்டு பிடிச்சி ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ரீஸ்டார்ட் கொடுங்க. கொடுத்தோடனே ப்ளீஸ் வெயிட்னு வருதா, அப்படியே ஓப்பன் ஆகிடுதா. ஓப்பன் ஆனோடனே ட்ரபிள் ஷூட் ஆப்ஷனில் ரீசெட் பிசின்னு கொடுத்துக்கோங்க. உங்களில் ஒரு வேளை உங்களுக்கு ஃபைல்ஸ் மட்டும் தேவை, எங்களை ஆப்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஆஃபீஸ் சிஸ்டம்னா நீங்கள் ரிமூவ் எவ்ரிதிங் கொடுக்க வேணாம். நீங்கள் அதுக்கு பதிலாக கீப் மை பர்சனல் ஃபைல்ஸ்ன்னு வைங்க. வச்சுட்டா இப்போ உங்களுக்கு சிஸ்டம் ஃபர்கெட்டன் ஆயிரும். அதாவது உங்கள் ஆப்ஸ்லாம் போயிடும். பட் உங்கள் சி டிரைவில் இருக்கிறது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது அது நம்மளுக்கு டெலீட் ஆகாது. ஏன்னா இதில் நம்ம கீப் பர்சனல் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கறனால இப்போ நம்ம ஒரு ஃபைலை இது பண்ணுறோன்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோம் மைக்ரோசாஃப்ட். அது சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் கீப் மை பர்சனல் ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டா உங்கள் இது ஈஸியாகிடும். உங்களுக்கு கெட் திங்ஸ் ரெடினா இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷனில் முடிஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் அடுத்து இந்த ஆப்ஷன் முடிஞ்சிச்சுன்னா கீழே நம்ம ஆல்ரெடி தெரியும்னா ஷிஃப்ட் படித்து ஹோல்டு பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு எல்ஜி மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா அதில் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க,
இது உங்கள் நிஜ சிஸ்டம்னா இங்கே பாருங்க கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் டெலீட் அடிச்சு டாஸ்க் மேனேஜர் போய் அதில் மேலே ரன் நியூ டாஸ்க் கொடுத்து சிஎம்டி கொடுத்து அதில் கண்ட்ரோல் பாஸ்வேர்ட் 2ன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். அது கீழே ஒரு இதாகிடும். நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இதே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரீசெட் திஸ் பிசின்னு இருக்கும். அதில் ஜஸ்ட் ரிமூவ் மை ஃபைல்ஸ் அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன்னா ஃபுல் க்ளீன் கொடுத்து ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு விண்டோஸ் வந்து ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆனோடனே 100% வந்தோடனே உங்களோட இதெல்லாம் பர்சனல் இதெல்லாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஸ்கிப்பெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே ஆப்ஷன்லாம் வந்து இப்போ 3x ஸ்பீட் பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலாக நிஜமாக நான் இது ரொம்ப ஸ்லோவாச்சு. ரொம்ப டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே 3x ஸ்பீடில் பண்ணுறேன். 3x ஸ்பீட்லாம் கிடையாது மக்களே, சும்மா இது பண்ணிருக்கேன். ஆனால் சும்மா நான் சொன்னேன். இப்போ ரீசெசிங் திஸ் பிசின்னு ஒன்று இருக்கும். இதில் 66% தான். உங்களோடது 100 வந்துச்சுன்னா உங்கள் பர்சனல் இது எல்லாமே கேட்கும். உங்கள் டேட்டா எல்லாமே போயிடும். நீங்கள் அப்படி இது பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் நல்லா ஃபுல்லி. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா உங்கள் ஆப்ஸ் அண்ட் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட்னு வச்சுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குன்னு காசு கட்டணும். இப்போ உங்கள் பிசி ஃபுல்லாக ரீசெட் ஆயிடுச்சு, அதோட ட்ரைவு தெரியாமல் ஃபுல்லாக கொடுத்துட்டீங்க. நீங்கள் அதுக்கு மைக்ரோசாஃப்ட் கேர் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல வேணாம், நீங்கள் தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் சொல்லலாம். இதை நீங்கள் வந்து எங்கள் சிஸ்டம் வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணோம், அங்கே டேட்டா வேணும் அப்படின்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. எவ்வளோனா உங்கள் ஃபைல்ஸ் பொறுத்தளவுனா, ஒருவேளை உங்களோட ஃபைல்ஸ் டிஸ்க்ஸு வந்து டிஸ்க் ட்ரைவ்லாம் வந்து பட்டுனா கிட்டே அடுத்து பட்டுனா உங்கள் டிஸ்க் ஃபைல்ஸில் பட்டுனா அப்போ உங்கள் ஃபுல்லாக இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே கொட்டாக கிடக்குதுன்னா உங்களுக்கு காசுனா மிச்சம் கிடையாது, கஞ்சம். ஏன்னா அவங்க எவ்வளோ காசுனா 10,000 ரூபா குடிப்பாங்க. இது நீங்கள் 2 டிஸ்க்ஸு ஆனால் அதில் கம்மி 2 ஃபைல்னா 2னா அவங்க வந்து உங்கள்கிட்ட 22 rupees உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. $22 உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டம் டெஸ்க்டாப் நேம் என்னன்னு கேட்பாங்க. அவங்க ஏற்றுக்கு நீங்கள் வந்து அதுக்கு வந்து டெஸ்க்டாப், அதாவது இப்போ என்னோட எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ என்னோடது வந்து டெஸ்க்டாப் A16 MINனா இப்போ உங்களோடது வேறு மாதிரியோ இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி இது பண்ணலாம். ஆனால் அவங்க பிசியை அவங்க ஆக்சஸ் பண்ணால் உங்களை பாஸ்வேர்டு அண்டு உங்களோட பாஸ்வேர்டோ யூசர் நேமோ கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் நேமோ நெக்ஸ்ட்டு இல்லை நீங்கள் ரிமோட் பிசியை ஆக்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விட்ருக்கணும். நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா எப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச்சில் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் டிஸ்பிசின்னு டைப் பண்ணுங்க.